இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். வேதாகமத்திலே போவாஸ் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக கூறப்படுகிறார். ரூத் ஒரு ராத்திரி அந்த போவாசினுடைய அந்த பாதத்தில் காத்திருந்த அந்த நேரங்களுக்கு ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் 3. அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். வெறுமையாக அந்த பாதத்துக்கு வந்த இந்த ரூத் திரும்பி விடியற்காலம் போகும்போது அவன் பாருங்க, உன் போர்வையை நீ விரித்து பிடி அப்படின்னு சொல்லவும் 6 படி வார்கோதுமையை அதில் போட்டு அவன் தூக்கி விட்டு அப்படின்னா அவளால் சுமக்க முடியாத அளவு திருப்தியா நிறைவா நீ வெறும் கையா போக வேண்டாம் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். அப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு வெறுமையாய் வருகிற ஒருவரையும் ஆண்டவர் அந்த வண்ணமாகவே அனுப்புகிறவர் அல்ல. அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து நிறைவாய் அனுப்புகிறவர். அப்போ ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த அந்த ரூத்துக்கு ஒரு நிறைவு உண்டானது போல நீங்க இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்க பாதத்துல நான் இன்றைக்கு காத்திருப்பேன்னு சொல்லி எந்த விஷயத்துல நீங்க குறைவுபட்டு இருக்கிறீர்களோ, எந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது மாத்திரமல்லாமல் சுதந்திரவாளியாய் இந்த ரூத்தை மீட்டு கொள்வதற்கு இந்த போவாஸ் தாமதம் செய்யவில்லை, துரிதமாக செயல்பட்டார். நகோமி சொல்றாங்க, இந்த காரியம் முடித்து தீரும் மட்டும் அந்த மனுஷன் அமர்ந்திருக்க மாட்டான். அப்போ நீங்க ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தீங்கன்னா உங்க காரியங்கள் துரிதமா நடக்கும், தாமதமா நடக்காது, தடையா போகாது, துரிதமா. அன்னைக்கு விடியற் காலத்துல அவன் போய் முதல் வேலையா இதைத்தான் செய்யறான். அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நீங்க நீண்ட காலமா ஏதாவது ஒரு காரியத்திற்காக காத்திருக்கீங்களா? நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் எழும்புவீர்களானால் உங்க காரியத்தை கர்த்தர் வேகமாக நடப்பிப்பார். தாமதமின்றி தடையின்றி துரிதமாக உங்க காரியங்கள் நடக்கும். அது மாத்திரமல்லாமல் இந்த ரூத்தின் வாழ்க்கை கட்டப்பட்டது இந்த பாதத்தில் அமர்ந்ததுக்கு அப்புறம். இதற்கு முன்பு போவாசை அவள் சந்தித்திருந்தால் போவாசுடைய வயல் நிலத்துல தான் அவள் கதிர் பொறுக்கினாள். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த கதிர்களை பொறுக்குகிற காரியத்துல தான் அவள் ஈடுபட்டு இருந்தாள். ஆனால் பாதத்தில் அமர்ந்திருந்த போது வாழ்க்கை கட்டப்பட்டது. தெய்வ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வரலாம், ஜெபம் பண்ணுற இடத்துல நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம், பாட்டு பாடுற நபர்களில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம், வசனம் கேட்குற ஒரு ஆட்கள் கூட்டத்தில் நீங்களும் ஒரு நபராக உட்கார்ந்து வசனத்தை கேட்கலாம். ஆனால் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது என்பது விசேஷமானது. அது நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ரூத்தினுடைய நிலைமையே மாறியது. ஆகவே பாதத்தில் காத்திருங்க, உங்களுக்கு நிறைவு உண்டாகும், உங்கள் காரியங்கள் துரிதமாய் நடக்கும், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். பரலோக தேவனே, உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து இந்த ரூத் பெற்றுக்கொண்ட நன்மை போல எல்லாரும் பெற்றுக்கொள்ள உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.